கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்சி தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் திருச்சி தொகுதியின் எம்பியுமான திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பிருந்தா நடத்திய கலந்துரையாடலை நயம்படச்சொல் பகுதியில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணி தொடங்கப்பட்ட உடனே எல்லாருமே பரபரப்பா பேசினாங்க. இப்ப எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இந்தியா கூட்டணியில உள்ள கட்சிகள் ஒரு வலுவான பிணைப்புல இல்ல, அது ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிற மாதிரி பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக கூட்டணியே இல்லையே, எங்களுக்காவது 26 கட்சி இருக்கு. சில கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க, சில கட்சிகள் வரலாம் போகலாம், அது நடந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு எந்த கட்சியுமே கூட்டணியில் இல்லையே. இப்ப தமிழ்நாட்டில் பிஜேபியோட யார் கூட்டணி? இப்போ நாங்களாவது இங்கே இருக்கிற கூட்டணியில் ஒரு 10-15 கட்சி போனதில் ஒன்றா தான் போட்டி போட்டோம். எம்பியில் ஒன்றா நின்று ஜெயித்தோம், எம்எல்ஏல ஒன்றா நின்று ஜெயித்தோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் அந்த கூட்டணி இருக்குது. பிஜேபிக்கு இருந்த கூட்டணி எல்லாம் போயிடுச்சு. போன தடவை அதிமுக கூட்டணி இருந்தது, இப்போ அதிமுக இல்லை. மற்ற கட்சிகள்லாம் வர்றாங்களா வரலையா, பாமகவோ விஜயகாந்த் கட்சியோ மற்ற கட்சிகளோ எந்த கட்சி வருது வரலைங்கிறதே முடிவாகலை. அதை விட நாங்கள் பெட்டர் தான். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தமிழகத்தில் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க? பெருவாரியான தொகுதிகள் நீங்க கேட்க வாய்ப்பு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு சார் அந்த தொகுதி பங்கீடு? இதுல நேத்து எங்களுடைய மாநில தலைவர் அழகிரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் அந்த பேட்டியில ஒரு கட்சி மாநில தலைவர் அவர் தானே, அவர் சொன்ன கருத்தையே நான் திருப்பி சொல்றேன். ஒரு 22 தொகுதிகள் நாங்கள் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 15 தொகுதிகள் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது தொண்டர்களுடைய விருப்பம், கட்சி நிர்வாகிகளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால திரும்பி நான் சொல்றேன், வர தேர்தலில் நீங்க மீண்டும் திருச்சி பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளராக நிற்க வாய்ப்புகள் இருக்குதா? திருச்சியில காங்கிரஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏற்கனவே போன தடவை நான் போட்டியிடுகிற போது 4,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள். காங்கிரஸ், திமுக, இந்த கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், ஏன் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நடுநிலையான மக்கள், கட்சியிலே இல்லாத மக்கள் எல்லாரும் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் 4,60,000 ஓட்டு வந்தது. அதனால திருப்பி இந்த தடவை தேர்தலையும் புதுக்கோட்டைக்கு தனி மாவட்டத்துக்குன்னு தனி பார்லிமெண்ட் கிடையாது. அதனால அங்க இருக்கிற 2 தொகுதி புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையும் உள்ளடக்கியதான் திருச்சி தொகுதி. அந்த வகையில் இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு கடந்த காலங்களில் இருக்கிற தொடர்புகள், இப்போ 5 வருஷமா ஆற்றிய பணிகள், இதனுடைய அடிப்படையில் மீண்டும் போட்டியிட விரும்புகிறேன் தான் சொன்னேன். போட்டியிடுவேன்னு சொல்லல, போட்டியிட விரும்புகிறேன். அது கட்சி தலைமை தான் நான் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கணும். அதுக்குள்ள நானே அறிவிச்சுக்கிறது முறை இல்லை. காங்கிரஸ் தலைமையும் சரி, கூட்டணி தலைமையும் சரி, அதற்கான வாய்ப்புகள் எனக்கு கண்டிப்பாக தருவார்கள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படி தர்ற பட்சத்தில் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கொடுத்தாங்கன்னா நிற்கிற போது மக்களை சந்தித்து மக்களை நாடுவேன். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக பிரகாசமாக இருப்பதாகவே கருதுகிறேன். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.